அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரீனா. என்னுடைய கணவர் பேர் மாதவன். நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ரீனா மாதவன் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இது எங்களுடைய ரொம்ப நாள் ஆசை. நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் யூடியூப் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஒரு காரணத்தினால நாங்கள் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா எங்கள் அம்மா அந்த டைமில் இறந்துட்டாங்க. அதனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதை நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. அதுலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கு எங்கள் அம்மா இறந்த துக்கத்தில் நான் என்னுடைய மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா எனக்கு இருக்கிறது எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் அம்மாவை நான் இழந்துட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன். மீண்டும் நான் இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பியும் ஆரம்பிச்சிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய கணவரும் எனக்கு நீ ஆரம்பி, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். என்னுடைய பசங்களும் நீங்கள் பண்ணுங்கம்மா, நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் புதுசாக நாங்கள் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு பல குழப்பம், பண்ணலாமா வேணாமா இரு மனசாகவே இருந்துச்சு. நான் என்னென்னலாம் பண்ணேன் பார்த்தீங்களா, குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு பண்ணலாமா வேணாமான்னு சீட்லாம் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா நம்மளுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கும். இது பண்ணலாம், நல்லா இருக்குமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு குழப்பம் இருக்கும். அதே போல் தான் எனக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் அம்மாக்கிட்டேயும் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு, கடவுள்கிட்டேயும் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் சீட்டு குலுக்கி போட்டு 3 இதில் பாசிட்டிவாகவும் 3 இதில் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எழுதி போட்டு அதை குளிக்கலாம் போட்டு 3மே நான் கண்ணை மூடிக்கிட்டே குளிக்க போட்டு எடுத்தேன். அந்த 3லையுமே ஆரம்பிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது கடவுள்கிட்ட நான் என்ன எழுதியிருந்தேன்னா, இசப்பா உமக்கு சித்தம்மா சித்தம் இல்லையா அம்மா, நான் உன்னுடைய சொந்தத்தை கண்டுபிடிக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஏன்னா இதில் எங்கள் அம்மாவோட சொந்தத்தை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா இந்த யூடியூப்பில் ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோன்னா இந்த சோசியல் மீடியாவில் அது காட்டு தீ போல் பரவும்னு எனக்கு தெரியும். இதன் மூலமாக நான் சொல்ல வர விஷயம் அது எல்லாரும் பார்ப்பாங்க. இது மக்களிடையே ரீச் ஆகும். இதனால் நான் சொல்ல வர விஷயத்தை பார்த்துட்டு எங்கள் அம்மாவோட சொந்தம் எனக்கு கிடைக்கலாம். ஏன்னா அது எங்கள் அம்மாவோடைய ஆசை. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது எப்படியாச்சும் அம்மாவோட சொந்தத்தை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அது நடக்கலை. அதுக்குள்ளே இந்த கொரோனா டைமில் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. என் அம்மாவோட மகளாக பொண்ணாக இருந்து அந்த ஆசையை நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். அம்மாவுடைய சொந்தக்காரங்களை கண்டுபிடிக்கணும். ஏன்னா எனக்கு இருந்தது ஒரே ஒரு சொந்தம் அம்மா மட்டும்தான். அம்மாவும் இறந்துட்டாங்க. அம்மா இறந்தனால நானும் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். இப்போ அம்மாவுடைய கனவை நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு இதில் கிடைச்சிருக்கு. ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம். நான் பிறந்து வளர்ந்து 12th வரைக்கும் படித்தது எல்லாமே திண்டுக்கல் தான். திண்டுக்கல்லில் ரவுண்ட் ரோடில் தான் நாங்கள் இருந்தோம். அங்கே நாவல் நகர், எழில் நகர், அங்கே இருக்க ஏரியா எல்லாமே தெரியும். அங்கே சுற்றி இருக்கிற மக்களுங்க எல்லாருமே எங்களுக்கு தெரியும். 12th வரைக்குமே நாங்கள் தான் படித்தேன். 12th முடித்தோடனேயுமே நாங்கள் இங்கே சென்னை செட்டில் ஆகிட்டோம். என் தம்பி பார்த்திங்கன்னா அங்கே சென்னையில் திண்டுக்கல்லில் சென்ட் மேரிஸ் ஸ்கூலில் படித்தான். நான் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11th 12th அங்கே தான் படித்தேன். பக்கத்தில் திண்டுக்கல் பக்கத்தில் வக்கம்பட்டி கிராமம் தான் எங்கள் ஊர். அங்கே எங்கள் ஊரில் எங்களுக்கும் ஒரு பேர் இருக்குது. அதாவது ஒரு பரம்பரை பேர் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எங்கள் தாத்தாவுக்கு ஒரு பேர் இருக்குது. அதாவது அப்பாவோட அப்பா சுரக்காப்பட்டியார் சந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்ப பேர் இருக்குது. அப்பாவோட ஊர் வக்கம்பட்டி தான். அம்மாவோட ஊர் திருநெல்வேலி. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் லவ் மேரேஜ். அந்த கதை உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். என்னுடைய ஸ்டோரியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். நான் 12th முடித்தோடனே அப்பாவோட ரிலேஷன்லாம் இங்கே சென்னையில் இருக்காங்க. 2 அக்கா இருக்காங்க. அவங்களாம் 12th முடித்தோடனே பசங்க படிப்பு முடிச்சிட்டாங்க, நீங்கள் இங்கே வந்துட்டு ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்கள், வேலையை பார்த்துட்டு படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர சொல்லிட்டாங்க.
நாங்கள் அதோட மே மாதம் அந்த 12th முடித்த கையோட மே மாதம் எங்ககிட்ட இருக்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் சென்னை வந்துட்டோம். சென்னை வந்துட்டு ஒரு வீடு வாடகை எடுத்துகிட்டு நானும் ஒரு வேலையை தேடிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு அப்படியே கரஸில் பிஏ கரஸில் போட்டுட்டு படிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு பொண்ணு கேட்டு வந்தாங்க. எனக்கு வந்து என் கணவர் கிடைத்தது கடவுள் கொடுத்த வரம். என் கணவரை பற்றின விஷயங்களை நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நான் முழு தகவல்களுமே சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன்னா நான் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா வாழ்க்கை வந்து ஒரு பாடம்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்த வாழ்க்கை எனக்கு நிறைய பாடத்தை கொடுத்துருக்கு, நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டால் தான், ஏன்னா கஷ்டப்படாமல் யாருமே முன்னேற முடியாது. நானும் அப்படி தான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் முன்னேறி இருக்கேன். நான் திண்டுக்கல்லில் வளர்ந்த விதம், வாழ்ந்த விதமும், சென்னையில் நான் வாழ்ந்த விதமும் உங்ககிட்ட நான் தகவல்களை பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா திண்டுக்கல் வந்து என்னைய வளர்த்த ஊர், சென்னை வந்து என்னை வாழ வைத்த ஊர். 2 ஊருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 2 ஊரையுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன், சரிங்களா? ஆனால் சென்னையில் வந்து நான் இப்போ ரொம்ப, அதாவது முன்னே இருந்ததோட இப்போ நான் நல்லாவே இருக்கேன். என்னுடைய வாழ்க்கை செட்டில் ஆகிடுச்சு. எனக்கு திருமணமாகி 16 வருடம் ஆக போகிறது. 60 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. எனக்கு 3 பசங்க இருக்காங்க. 2 பொண் குழந்தைங்க, ஒரு பையன். 3 பசங்களுமே படிக்கிறாங்க. பெரிய பொண்ணு பேர் ஏஞ்சல் ஜெனிசா, என்னுடைய 2வது பொண்ணு பேர் யோஷிபா, என்னுடைய 3வது பையன் பேர் வந்து ஆண்ட்ரூ ஜான்சன். பெரிய பொண்ணு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, 2வது பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட் போகிறா, பையன் வந்து 7th ஸ்டாண்டர்ட் போகிறான். எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேர். நாங்கள் செல்லமாக ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறோம். அது பேர் சிம்பா. அவனோட சேர்த்து மொத்தம் 6 பேர் இருக்கோம் எங்கள் ஃபேமிலியில். அவனும் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தன் தான். எங்கள் மாமனார் இருக்காங்க. அவங்க பக்கத்தில், அவங்க சொந்த நான் இருக்க பக்கத்துலேயே கொஞ்சம் ஒரு 4 ஸ்டாப்பிங் தள்ளி அவங்க இருக்காங்க. என்னுடைய கணவர் ஊர் சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில். அவரும் சென்னை வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ என்னை பற்றின தகவல்களை ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சொன்னால் தான் நான் யார் என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்னுடைய வீடியோஸ் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மொட்டையாக ஏதோ வந்தோடனே சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. ஃபஸ்ட்டு என்னைய பற்றின முழு விவரமும் சொல்லிவிட்டு அப்புறம் நான் வீடியோஸில் ஒவ்வொரு தகவல்களும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விளாக்ஸ் இருக்கும், நிறைய லேடிஸ்க்கான டிப்ஸ் இருக்கும், நிறைய சிக்கனத்தை பற்றின வீடியோஸ்கள் இருக்கும். பெண்கள் எப்படி இருக்கணும், எப்படி சிக்கனமாக இருக்கணும், வாழ்க்கையில் எவ்வளோ தைரியமாக இருக்கணும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை எப்படி கடந்து போகணும், கஷ்டம் வரும்போது நம்ம எப்படி அதை கையாளணும், நிறைய தகவல்கள் என்கிட்ட இருக்குது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டனால தான் இவ்வளவு அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நான் ஒரு சொந்த வீடு இந்த இடத்துல, அதாவது என்னுடைய கனவு பார்த்திங்கன்னா சொந்த வீடு வாங்கணும். அதாவது எங்கேயோ பிறந்து வாழ்ந்து வளர்ந்து சென்னையில் வந்து நான் செட்டில் ஆகுவேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. இங்கே வந்து அதுவும் என்னுடைய கணவரும் நானும் ஒரு சொந்த வீடு வாங்குவோம்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அது என்னுடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்றுறது என் கனவு. இந்த இடத்துல நாங்கள் ஒரு சொந்த வீடு வாங்கி என்னுடைய பிள்ளைகளோட, என்னோடய ஃபேமிலியோட நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம்னா அதுக்கு கடவுளோட கிருபை, அவரோட ஆசீர்வாதம், எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம், ஸோ எல்லாரோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ அதோடு உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க ப்ளீஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.